ராவணன் என்றால் பெரும்பாலோர் நினைப்பது ஒரு அகங்கார அரசன் அல்லது ஒரு தீய மனிதன். ஆனால் ராவணன் ஒரு ஆழமான சிவபக்தன் என்பதை குறைவானவர்களே அறிவார்கள். அவன் சிவபெருமானை உயிரைப் போல நேசித்த ஒரு சிவன். ராவணன் தினமும் சிவனை தியானித்து வேதங்களையும் சிவ தத்துவங்களையும் ஆழமாக கற்றவன். அவனது பக்தி வெளிப்பாட்டிற்காக அல்ல, உண்மையான உள்ளார்ந்த நம்பிக்கையால் உருவானது. ஒருமுறை ராவணன் கைலாச மலையை தூக்க முயன்றபோது சிவபெருமான் தனது கால்விரலால் அந்த மலையை அழுத்தினார். அந்த கடும் வேதனையிலும் ராவணன் சிவனை மறக்கவில்லை. சிவா சிவா என்று முழு மனதோடு பாடினான். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் ராவணனுக்கு அபார வல்லமை, ஞானம் மற்றும் தாண்டவ ஸ்தோத்திரத்தை அருளினார். அந்த ஸ்தோத்திரம் இன்றும் சிவபக்தர்களால் பாராயணம் செய்யப்படுகிறது. ராவணன் ஒரு போர்வீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த வேத பண்டிதன் மற்றும் இசைக்கலைஞன். சிவனை மகிழ்விக்க வீணை வாசித்து பக்தியுடன் பாடியவன் ராவணன். ராவணன் தீய செயல்களால் வரலாற்றில் விமர்சிக்கப்பட்டாலும் அவனது சிவபக்தி காலத்தை கடந்தும் பேசப்படுகிறது. பக்தி யாரிடமிருந்தாலும் அது உண்மையானதாக இருந்தால் அது தெய்வீகமானதே.